விரயங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியும் 12இல் இருக்கிறார், 6 12இல் இருக்கிறார். அது மருத்துவ விரயமாகவும் இருக்கலாம், ஒரு மனதுக்கு நிறைவான விரயமாகவும் சுப விரயமாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சுப விரயங்கள், ஒரு சில கடகராசினியர்களுக்கு மருத்துவ விரயங்கள். அது அவங்க ஜாதக தசாபுக்தியை பொறுத்தது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நல்ல சுப விரயங்கள் ஏற்படுறது மாதிரியான காலகட்டம். அப்போ குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, சொத்து வாங்கி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயத்திற்காக இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கும். இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. அனைத்திலும் ஏற்றங்களை பெற்று தந்தே தீருங்கிறதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மையை பெற்றுத்தரும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்துக்கணும். ஏதாவது சேட்டை பண்ணிட்டீங்க, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறேன், கடனை வாங்கி வீட்டை கட்டுறேன், கடன் வாங்கி நகை வாங்குறேன், கையில் இருக்கிறத வச்சு வாங்கணும், கடன் வாங்கி வாங்கக்கூடாது. அதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதத்தில் பலன் கொடுக்குற 2 கிரகங்களுமே நற்பலன்களை கொடுக்குற அமைப்பில் இல்லை, அவ்வளோதான். சரி, இப்போ பார்க்கட்டுமா வேண்டாவா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம். ஆனாலும் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது நீங்கள் பார்த்துக்கிடணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. என்ன இருந்தாலும் இது கோச்சாரம் தான், பெருசாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள நான் என்ன கூனாலும் அது 10%. சரிங்களா? அதில் மாற்றம் கிடையாது. சரி, இப்போ இருந்தாலும் பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி இங்கேயும் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். அதில் என்ன விஷயம், முதல் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூர் போகிறது. இந்த காலகட்டம் வெளியூர் பயணங்களுக்கு, வெளிநாடு முயற்சிகளுக்கு அற்புதமான காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டோ தசாபுக்திகள் நடக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு உறுதியாக அந்த வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெற்றே தீரும். அது நடக்கலைன்னா மற்றவங்க ட்ரை பண்ணுவீங்க, போக முடியாது. ஆக வெளிநாட்டு அமைப்புகள் சிறப்பு. நீண்ட நாளாக நான் வெளிநாட்டில் தாங்க இருக்கேன், ஆனால் இந்த பிஆருக்காக நானும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் வேலைக்காகலைங்க தம்பி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த நிரந்தர குடியுரிமை போன்ற விஷயங்களுக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 9ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த அங்கீகாரங்கள் உங்களுக்கு கிட்டுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த மாதம் செலவு 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 விரயங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியும் 12இல் இருக்கிறார், 6 12இல் இருக்கிறார். அது மருத்துவ விரயமாகவும் இருக்கலாம், ஒரு மனதுக்கு நிறைவான விரயமாகவும் சுப விரயமாகவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சுப விரயங்கள், ஒரு சில கடகராசினியர்களுக்கு மருத்துவ விரயங்கள். அது அவங்க ஜாதக தசாபுக்தியை பொறுத்தது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நல்ல சுப விரயங்கள் ஏற்படுறது மாதிரியான காலகட்டம். அப்போ குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, சொத்து வாங்கி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரயத்திற்காக இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்கும். 12ஆம் இடமோ 3ஆம் இடமோ சார்ந்த தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக அதிகரிக்கும். ஆக உங்களுடைய செலவுகளை ஒரு சில சுப செலவுகளாக மாற்றி அமைத்தல் உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறது இங்கே உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு குரு பகவான் 12இலே அமர்ந்து 9ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்துக்கள் வாங்குவதற்கோ இல்லை இந்த கோல்டு வாங்குறதுக்கோ அல்லது சில பொருட்களை வாங்குறதுக்கோ சிறப்பு மிகுந்த காலமாக அமைகிறது. எப்படிங்க? சிறப்பு மிகுந்த காலமாக அமையப்பெறுகிறது. ஆகையினால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கையில் ஏதாவது பணம் வச்சுருக்கீங்க, பணம் வருதுன்னா தயவு செஞ்சு சும்மா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, வீண் விரயமாயிரும். அது ஒரு கோல்டாவோ இல்லை பொருளாவோ சொத்தாவோ மாற்றிக்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் தாங்க அதிகம். முதல் விஷயம் உடல்நிலை. ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக சிறு குழந்தைகளோ இல்லை வயதானவர்களோ இருக்கீங்க, இல்லை ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி கொஞ்சம் நீடிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மருந்துகள்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் பெரிதாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனாலும்
ஒரு ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கூடுதல் கான்சியஸோடு இருந்துக்கணும். அதுலேயும் 6ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ அல்லது பாதகமோ, இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குமானாலும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டியது மாதிரியான காலகட்டம். சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது. இது ஒரு அமைப்பு அன்பர்களே. அதே போல் இந்த காலகட்டம் இந்த வீண் செலவுகளால் அல்லது திட்டமிடல் இல்லாத செலவுகளால் கடன் சுமையை சட்டுன்னு தூக்கிடும். அப்போது கடனில் மாற்றுறதுக்கான ஒரு காலம் இது. ஜாதக ரீதியாகவும் 8ஆம் இடமோ அல்லது 12ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக கடன் தொந்தரவுகள் அதிகரிச்சே தீரும். அப்போ அதில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அல்லது கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த பொருளாதார ரீதியாக பெரிய முன்னெடுப்புகள் எதையும் செஞ்சிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் கொண்டு போயிட்டு எதுக்காவது நம்பி பணம் கட்டுறது, இல்லை கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, இல்லைனா தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கிறது, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி தெரியாத புது முதலீடுகளை போடுறது, தெரியாத விஷயத்தில் இந்த சேட்டையெல்லாம் வேண்டாம் நண்பர்களே. முதலீடுகள் அப்படிங்கிறது வேண்டாம். உங்கள் சுயஜாதகம் ஒருவேளை நல்லா இருந்ததுன்னா போடுங்க. 6, 8, 12 இந்த மாதிரியான அவயோக பாவக தசாபக்திகளும் நடக்கின்றது என்றால் முதலீடுகள் போடுறது, தேவையில்லாமல் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது அப்படிங்கிற கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிறது மிக 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 மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. அனைத்திலும் ஏற்றங்களை பெற்று தந்தே தீருங்கிறதுல மாற்றம் இல்லை. சரிங்களா? அனைத்திலும் ஒரு நல்ல மேன்மையை பெற்று தரும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்துக்கணும். ஏதாவது சேட்டை பண்ணிட்டீங்க, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறேன், கடனை வாங்கி வீட்டை கட்டுறேன், கடன் வாங்கி நகை வாங்குறேன், கையில் இருக்கிறத வச்சு வாங்கணும், கடன் வாங்கி வாங்கக்கூடாது. அதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இருப்பதை வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமானதுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். அப்படியே வண்டி நகரும். சரிங்களா? ஸோ சிறப்பாக வரும். கவனமாக இருந்துக்கிடுங்க. அகலக்கால் வைக்காதீங்க பொருளாதார ரீதியாக. அதேபோல் உத்தியோக அமைப்புகள்லையுமே ஒரு ப்ரெஷராக போகக்கூடியது மாதிரியான காலகட்டம். மற்றபடி நான் எதுலேயும் அதில் அப்படி இருப்பீங்க இதில் எப்படி இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆரோக்கியம், பொருளாதாரம் மற்றும் வீண் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இந்த 3 விஷயங்கள்லையும் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர் அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக இந்த காலகட்டம் கடகத்துக்கு சொல்லி கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு சீரும் சிறப்புமான காலகட்டமாக இல்லைங்கிறது தான் விஷயம். அப்போ நீங்கள் அதை அனுசரித்து இருக்கிறத வச்சு ஏற்றுக்கிட்டு போய்க்கிடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, அனைத்து கடகராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.